ரேஷன் கடை பணியாளர்களை நியமனம் செய்ய ரூபாய் 7 முதல் 10 லட்சம் வரை பணம் வசூல் செய்யப்படுவதாக திமுக நிர்வாகி ஒருவர் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. திமுக என்றாலே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்கின்ற அடிப்படையில் தான் ஆட்சி நடக்கும் என்று விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் திமுக பிரமுகர் ஒருவரை தற்போதைய சூழலில் பணம் தான் எல்லாம், பணம் கொடுத்தால் எந்த வேலையும் நடக்கும், இல்லை என்றால் ஒரு வேலையும் நடக்காது என்று தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். பிரச்சனை இருக்கு, கட்சிக்காரனுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்க தலைமையில சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்ன, நானே 5 லட்சம் ரூபாய் சார், நீங்க 5 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கலாம், நான் இல்லாதவன் எப்படி வாங்குவேன் அப்படின்னு அனுபவிட்ட கூட வேற விட்டுட்டு நீங்க பேசுங்க அப்படின்னாரு. நான் அப்படியே போன் அடிச்சேன், மணி எழுதிட்டு இருந்துக்கலாம், எழுதிட்டு இருந்தேன். இன்னும் டயம் இருக்கத்தானே இது, நம்ம வரும்போது இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம அனுப்ப போறோம். இல்லைன்னா ஒரு சில பேர் சொல்ல மாட்டான். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க எக்கச்சக்கம் இருக்காங்க. நம்ம துணிஞ்சு சொல்லணும். ஏன்னா நம்ம யார்கிட்டையும் நம்மகிட்ட வந்து யார்கிட்ட 5 ரூபாய் தான் வாங்கி நம்ம அரசியல் பண்ணலை. நான் சொந்த ரூபாயை போட்டு நம்ம செலவழிச்சோமா. ஒரு சில பேருக்கு நாங்கள் ஜனத்துறைக்காக 11 நாள் மெட்ராஸில் காத்து கிடந்தேன். எல்லாருமே துட்டு கொடுத்தா வந்தாங்க. அன்றைக்கி ஜனத்துல காசு கிடையாது. நாங்கள் எந்த ரூபாயும் வாங்காமல் ஒன்றி அடக்கி போட்டு என்னுடைய காசு போன கண்ணாடி அடைச்சிக்கிட்டு வேகமாக போய் மாட்டிக்கிட்டான். அவன் இப்போ இன்னைக்கு பேசிக்கிட்டு தான். அன்னைக்கு அவன் ஒழுங்காக என்கிட்ட பேசிக்கணும்னா நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கு. அது அவருடைய தவறு. அது திமுக வேட்டி விட்டு வந்தாலே திருரோட்டில் யாருன்னு கேட்பேன். நாகப்பட்டினத்தில் பூங்குவார் ரவின்னு ஒரு ஆள் பொருளாளராக இருந்தார். சிவிலிட்டி பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ல 3 பேர் ஸ்பாட்ல